தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓப்பன் போஸ்ட்ல ஆள் எடுக்காங்க. அத பத்திய கெசட் நோட்டிஃபிகேஷன் அ 11 ஜான்வரி 11 டிசம்பர் 2024ல வந்திருக்கு. இது அமெண்ட்மென்ட் டூ தமிழ்நாடு எம்ப்ளாயி கோஆப்பரேட்டிவ் த்ரிஃப்ட் அண்ட் கிரெடிட் சொசைட்டி காமன் கிரெடிட் சர்வீஸ் ரூல்ஸ் 2024 படி அண்ட் அமெண்ட்மென்ட் டூ தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் சர்வீஸ் ரெகுலேஷன் 1969 படியும் வந்திருக்கு. இதுபடி அமெண்ட்மென்ட் படி so the powers conferred in section 180 subsection 1 read with 175 subsection 1 Tamil Nadu Cooperative Society Act. The governor of Tamil Nadu hereby makes the following அவன் கவர்னர் பண்றான் to Tamil Nadu Employees Cooperative Thrift and Credit Society Common Credit Service Rules. என்ன பண்றாங்கன்னா ஆம், என்ன பண்றாங்க அமெண்ட்மெண்ட் என்ன வருது இதுல approved and conferred to government GO Housing Urban Development Department dated 14th 11th November 24 following amendment என்ன பண்ணா ஸோ அப்பக்ஸேல ஸ்டேட் ஹவுசிங் போர்டு இன்ஜினியரிங் ஆஃபீஸர் சர்வீசஸ் கேட்டகரியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் காலத்தை வந்து என்ன பண்ணுறாங்க தேர் பை சப்ஸ்டியூட் த நேம்லி ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 37,000 1,38,500 சம்பளம் லெவல் 20 அந்த லெவலில் இருக்கவங்க மஸ்ட் பொசஸ் பிஇ அண்ட் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி கரெக்ட் or by passing Group A, Group B associate member of institute engineer examination or civil exam. But the recruitment may be direct recruited by promotion from among the holders of post of technical assistant with the qualification prescribed direct recruitment. The ratio of the direct recruitment and by promotion of the post technical assistant to the post assistant engineer of Tamil Nadu Housing Board is 3:1. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் 3:1 தான். ஸோ ப்ரமோஷன் வந்து ஒரு 4 போஸ்டிங் இருந்தால் 3% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஒரு போஸ்டிங் மட்டும் தான் ப்ரமோஷன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அட் த சேம் டைம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கும் சேம் திங் லெவல் 20ல் இந்த போஸ்டிங் ரேஷியோ ஆஃப் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இஸ் 3:1 ரேஷியோவில் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இது மூலமாக நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் எந்த போஸ்டிங்கில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் டைரக்ட் போஸ்டிங் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கான்டாக்ட் டிபார்ட்மெண்ட். So this amendment hereby deemed to come into force on from 17th November. The 17th Novemberலேருந்து வரும். So go to the technical department, apply it your documents, you will get the direct recruitment. So then level the appendix CA from 20,000 to 75,000 I had level 10 and level electrical and technical assistant and technical assistant electric and civil. அதுக்கும் இந்த லெவல் 10 அவங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயே தே கேன் அப்ளை த போஸ்டிங் அப்படின்ட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ அமெண்ட்மெண்ட் இட் இஸ் அப்ரூவ்ட் பை த கவர்னர். சேம் திங் த டிப்ளமோ ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட் அப்ரூவ்ட் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆர் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் த ட்ரேடர் ஆஃப் சர்வேர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஆஃப் vocational training for surveyors and certificate of army trade surveyor issued by Madras Group Engineering, all of them that they can also apply through direct recruitment. Direct recruitment they can apply. This is an foremost important update.